ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 27/3/2025 பங்குனி மாதம் 13ஆம் நாள், குரோதி வருடம், அற்புதமான குருவாரம், வியாழக்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைக்கு கூடுதல் விசேஷமாக பிரதோஷம் சேர்ந்து வருகின்றது. பிரதோஷம் மாத சிவராத்திரி சேர்ந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாள் முழுவதும் சிவபெருமானை சிந்தையிலே வைத்து போற்றினால் நமக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். ஆகவே 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே அவசியம் சிவன் கோவில் சென்று சிவபுராணம் படித்து சிவபெருமானை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுகின்றேன். இன்றைய சூரிய உதயம் காலை 6:10 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:01 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று இரவு 9:23 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் என்று பார்த்தால் இன்று இரவு 11:01 வரை பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் வருகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவராக இருந்தால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும், நல்ல லாபம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழியிலே சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக மிகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், மேலும் நற்பலன்களை பெறுங்கள். அடுத்து ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆக இன்றைய நாளிலே அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டு. செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் நன்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்து மனதை சந்தோஷப்படுத்துகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆக இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே சற்றென்று நல்லபடியாக முடியும்.
உடனடியாக முடியும். சிறிதாக முயற்சி செய்வீர்கள், பெரிதாக வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தன வரவும் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் எதையும் இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். வரவு குறைவாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே சந்திராஷ்டம நாள் கவனமாக இருங்கள். சிவபெருமானை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், சிவபுராணம் படியுங்கள், கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. வெளியூர் பயணங்கள் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். புதிதாக இன்று கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்க வேண்டிய நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. அது விஷயமாக பிரச்சனைகள் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பெயரும் புகழும் இன்று உங்களுக்கு தேடி வருகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள், நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே,
உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். பணியிட மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை தீர்வுக்கு வரும். வீடு கட்டுவதற்கான எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நல்லவை நடக்கின்ற நாள். சிவபெருமானை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். மேலும் நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நல்லருள் பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடுகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் ஏற்படும். ஒரு புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். அவரவர்களுக்கு அவரவருடைய வயதுக்கு ஏற்ப நல்லது நடக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகச்சிறந்த அற்புதமான நாள் இன்றைய நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். வாகனத்திலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நிறைய தியானம் செய்யுங்கள். இறைவனை தியானம் செய்யுங்கள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே பார்த்து பேசுங்கள் உங்களுடைய கூட்டாளிகளோடு. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்த்து, கோபத்தை தவிர்த்து மௌனத்தை கடைபிடியுங்கள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிய ஒரு விஷயத்தையும் உடனே கவனிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலே. ஆகவே கவனமாக இருங்கள். குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். சிவன் ஆலயத்திலே அமர்ந்து சற்று தியானம் செய்து சிவபுராணம் படியுங்கள். கோளறுபதிகம் படியுங்கள். இந்த நாள் சிறப்பாக ஆகும்.
12 ராசியினரும் இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கின்றோம். இந்த கும்பாபிஷேகம் என்றால் என்ன, கும்பாபிஷேகம் எதற்காக செய்கின்றோம், அதை பற்றியெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி கேள்விப்பட்டால் உடனே அந்த கும்பாபிஷேகத்திற்காக ஏதேனும் நம்மால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். ஒரு கும்பாபிஷேகத்திலே நாம் பங்கு கொண்டால் நம்முடைய ஆயுள் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். அதேபோல் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நன்கொடை அளிக்கின்றோம் என்றால் நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த புண்ணியமானது சேரும் என்பது ஐதீகம். சரி, இந்த கும்பாபிஷேகத்திலே கும்பாபிஷேகம் என்றால் என்ன, என்னென்ன பூஜையெல்லாம் அதிலே செய்கின்றார்கள், இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டால் நமக்கு பலனானது இன்னும் அதிகமாக கிடைக்கும் அல்லவா. முதலிலே கும்பாபிஷேகத்தினுடைய வகைகளை பார்த்து கொள்ளலாம். முதலாவது ஆவர்த்தம் என்பது, ஒரு இடத்திலே புதிதாக ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவது, இதற்கு பெயர் ஆவர்த்தம் என்று பெயர். இரண்டாவது அனாவர்த்தம், பூஜை இல்லாமலும் ஆறு கடல் இவற்றால் சிதிலம் அடைந்திருந்தாலும் அக்கோவிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு பெயர் இது அனாவர்த்தம். மூன்றாவது புனராவர்த்தம் என்று பெயர். புனராவர்த்தம் என்றால் என்ன, கருவறை, பிரகாரம், கோபுரம் ஆகியன பழுது ஏற்பட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்வதற்கு செய்கின்ற கும்பாபிஷேகத்துக்கு பெயர். அடுத்து அந்தரிதம். இந்த அந்தரிதம் என்றால் என்ன, கோவிலுக்குள் ஏதேனும் தகாதன நேர்ந்து அதன் பொருட்டு செய்யப்படுகின்ற சாந்தி தான் இது. அதேபோல் கும்பாபிஷேகத்திலே விக்கிரக பிரதிஷ்டையிலே மேற்கொள்ளப்படுகின்ற அவசியமான கிரியைகள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவது அனுக்ஞை. அனுக்ஞை என்றால் அனுமதி வாங்குதல் என்று பெயர். செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஓர் ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து இச்செயலை செய்வதற்கு இறைவனுடைய அனுமதி பெற்று அவரை நியமனம் செய்வது. ஒரு ஆச்சாரியர் மூலமாகத்தான் கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும். இதுதான் அனுக்ஞை என்பது. இரண்டாவது சங்கல்பம். இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கோரிக்கையாக வைத்து செய்வதற்கு பெயர் சங்கல்பம் என்று பெயர். இறைவா, இதனை நான் உன்னுடைய அருளால் இவர் மூலமாக செய்கின்றேன் என்று சொல்வதுதான் சங்கல்பம். அடுத்து பாத்திர பூஜை. இறைவனுக்காக செய்யப்படுகின்ற பூஜைக்குண்டான பூஜா பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொருட்டு அந்தந்த பாத்திரங்களுக்குரிய தேவதைகளை பூஜை செய்தல். ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் ஒரு தேவதை அதிதேவதையாக இருப்பார். அந்த பூஜை செய்வதற்கு பெயர் தான் இந்த பூஜை. அதேபோல் கணபதி பூஜை. உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கிய பின்புதான் அந்த செயலை தொடங்க வேண்டும். அதற்கு கணபதி பூஜை செய்வது அவசியம். கணபதியை முதலிலே வணங்குகின்றோம். அடுத்து வருண பூஜை. வருண பகவான் ஒரு அற்புதமான தேவதை. கும்பாபிஷேகம் செய்கின்ற அந்த இடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு வருண பகவானையும் சப்த நதி தேவதைகளையும் அழைத்து செய்கின்ற வழிபாடுதான் வருண பூஜை. நிறைய கோவில்களிலே பார்த்திருப்பீர்கள், நல்ல ஒரு கோடை காலமாக இருக்கும், கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கும். கும்பாபிஷேகம் நடைபெற்றவுடன் அந்த இடத்திலே மழை பெய்யும். வருண பகவான் வந்து ஆசீர்வாதம் செய்வதாக அர்த்தம். ஆகவே இவையெல்லாம் மிக மிக முக்கியமான பூஜைகள். அடுத்து பஞ்சகவ்யம். ஆத்ம சுத்தி செய்யும் பொருட்டு பசு மூலமாக கிடைக்கும் பால், தயிர், நெய், பசு நீர், பசுஞ்சாணம் ஆகியவற்றை வைத்து செய்யப்படுகின்ற கிரியைதான் இது. அடுத்து வாஸ்து சாந்தி.
தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எந்தவிதமான இடையூறுமின்றி இனிதே நிறைவேறுவதற்காக செயலுக்கும் செய்பவர்களுக்கும் எந்தவிதமான இடையூறும் வராதபடி காக்கச் செய்கின்ற பூஜை தான் இந்த பூஜை. அடுத்து பிரவேச பலி எனப்படும். 8 திக்கிலும் உள்ள திக்பாலகர்களுக்கு உரிய பிரீத்தி செய்து அவர்களை அந்தந்த இடத்திலே இருக்கச் செய்து துர்தேவதைகளை வரவிடாமல் காக்கும் பொருட்டு செய்கின்ற பூஜை தான் இந்த பூஜை. அடுத்ததாவது மிருத் சங்கிரகணம், அதாவது மண் எடுத்தல். அட்டதிக் பாலகர்களுடைய அனுமதி பெற்று சுத்தமான இடத்திலிருந்து மண் எடுத்து அப்பள்ளத்திலே அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமி தாயான பூமாதேவியை நாம் கட்டப்படுத்துகின்றோம் அல்லவா? அதன் காரணமாக பூமாதேவியிடம் நாம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பூமாதேவியை குளிர்விப்பதற்காக செய்யப்படுகின்ற பூஜை இந்த பூஜை. அடுத்து அங்குரார்ப்பணம் என்று பெயர். அங்குரார்ப்பணம் என்றால் முளையிடுதல் என்று பெயர். எடுத்த மண்ணை பாலிகைகளிலே விதைகளை இட்டு முளை வளரச் செய்து இதிலே 12 சூரியர்களான இவற்றிலே 12 சூரியர்களான வைகர்த்தன், விவஸ்வதன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோகப்பிரகாசன், லோகசாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அப்சுமாலி, திவாகரன் போன்ற இவர்களையும் சந்திரனையும் வழிபட்டு செய்வதுதான் இந்த பூஜை. அடுத்து ரக்ஷாபந்தனம், காப்பு கட்டுதல் என்று பெயர். கிரியைகளை செய்யும் ஆச்சாரியனுக்கும் செய்யும் கர்த்தாவுக்கும் எந்தவிதமான இடையூறுகளும் வராதபடி காக்கும் பொருட்டு அவன் கையிலே மந்திரபூர்வமாக கட்டப்படுகின்ற கயிறு காப்பு என்று பெயர். அடுத்து கும்பலங்காரம், கும்பங்களை அதாவது கலசங்களை இறைவனுடைய உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்வதுதான் கும்பலங்காரம் என்று பெயர். அடுத்து கலாகர்ஷணம், அதாவது சக்தி அழைத்தல். விக்கிரகத்திலே இருக்கின்ற சக்தியை கும்பத்திற்கு மந்திரபூர்வமாக அழைத்து அந்த கும்பத்திலே ஆவாகனம் செய்வது. அடுத்து யாகசாலா பிரவேசம். இந்த கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வருவதற்கு பெயர் யாகசாலா பிரவேசம் என்று பெயர். அடுத்து சூரிய சோம பூஜை. யாகசாலையிலே சூரியனையும் சந்திரனையும் வழிபடுதல். கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் அல்லவா அவர்கள், ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு பூஜை செய்வது. அடுத்து மண்டப பூஜை. அமைக்கப்பட்டிருக்கின்ற யாகசாலையை பூஜை செய்வது. அந்த யாகசாலை மொத்த இடத்தையும் பூஜை செய்வது தான் யாகசாலை பூஜை. அடுத்து பிம்ப சுத்தி, விக்கிரகங்களை மந்திரபூர்வமாக சுத்தம் செய்தல். அடுத்து நாடி சந்தானம் என்று பெயர் இந்த பூஜைக்கு. யாகசாலை இடத்திற்கும் மூல திருமேனைக்கும் தர்பை கயிறு, தங்க கம்பி, வெள்ளி கம்பி அல்லது பட்டு கயிறு இவற்றால் இணைப்பு ஏற்படுத்துதல். தங்கம், வெள்ளி, பட்டு இவையெல்லாம் தீட்டு சேராதவை, அதனால்தான் இவற்றை அங்கு உபயோகப்படுத்துகின்றார்கள். தீட்டாகாது. இறைவனுடைய சக்தியிலே ஒரு பகுதியை இந்த இணைப்பு மூலம் விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்ப்பது தான் இந்த பூஜை. அடுத்து விசேஷ சந்தி. 36 தத்துவ தேவதைகளுக்கும் அர்க்கியம் தருவது. உலகத்திலே உள்ள அனைத்து ஆன்மா பித்ருக்களுக்கு அர்க்கியம் தருவது தான் இந்த விசேஷ சந்தி பூஜை. அடுத்து பூத சுத்தி. இந்த பூதம் என்று எனப்படுவது மனித உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரபூர்வமாக மாற்றி அமைப்பதற்கு பெயர் பூத சுத்தி. அடுத்து ஸ்பர்ஷாகுதி. 36 தத்துவங்களை யாகத்திலே இருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் ஸ்பர்ஷாகுதி என்று பெயர். அடுத்து அஷ்டபந்தனம். 8 பொருட்களால் ஆன இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மருந்து சாத்துவார்கள். இதற்கு அஷ்டபந்தனம் சாத்துதல் என்று பெயர். அடுத்து பூர்ணாகுதி. யாகத்தை மங்கள பூர்த்தி செய்தல். இந்த பூர்ணாகுதியிலே பட்டுப்புடவை மற்றும் யாகத்தினுடைய அந்த திரவியங்களை எல்லாம் போட்டு அக்னி மூலமாக இறைவனுக்கு ஆவர்த்தி செய்வது, இதுதான் பூர்ணாகுதி என்று பெயர். அடுத்து கும்பாபிஷேகம், குடமுழுக்கு. யாகசாலையிலே
மூர்த்திகளுக்குரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்து நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்திலே எழுந்தருளுகின்றார். அடுத்து மகாபிஷேகம். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம், அலங்காரம் ஆகியவற்றை எந்த சிவாச்சாரியார், எந்த ஆச்சாரியார் கும்பாபிஷேகம் செய்து வைக்கின்றாரோ அந்த ஆச்சாரியாரே அந்த மகாபிஷேகத்தையும் செய்ய வேண்டும். இதுதான் மரபு. அடுத்து மண்டலாபிஷேகம். பிறந்த குழந்தையாக விக்கிரகத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியோடு இருக்கச் செய்வது. இதற்கு பெயர்தான் மண்டலாபிஷேகம். இதிலே இன்னும் சில விவரங்கள் இருக்கின்றது. அவை என்னவென்று பார்க்கலாம். முதலாவது ஏககுண்டம், ஒரு குண்டம் அமைத்தல். அடுத்து பஞ்சாக்னி, 5 குண்டம் அமைத்தல். அடுத்து நவாக்னி, 9 குண்டம் அமைத்தல். உத்தமபக்ஷம் 33 குண்டம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்வது. கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படுகின்ற யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. அது 2 காலம், 4 காலம், 8 காலம், 12 காலம் வரை செய்யும் முறைகளாகும். இவை வழக்கத்திலே இருக்கின்ற முறைகள். கும்பத்தை நாம் சரீரமாக சொல்லப்படும் காரணம், யோகஜம் என்ற சிவாகமம் சரீரமாக கும்பத்தை எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதற்கு விவரமாக சொல்லுவதாவது, கும்பமாகிய குடம் மாமிசமாகும், குடத்தில் உள்ள தண்ணீர் இரத்தம், கும்பத்தினுள் போடப்படுகின்ற ரத்தினங்கள் சுக்லங்களாகும், கும்பத்தின் உள்ளே தர்பையினால் செய்யப்பட்ட கூர்ச்சம் நாடி, குடத்தின் மேலே நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ள முப்புரி நூல்களே நரம்புகளாகும், குடத்தை சுற்றி போர்த்தி கட்டியுள்ள வஸ்திரங்களே தோலாகும், குடத்தின் மேல் இருக்கின்ற தேங்காய் சிரசாகவும் முகமாகவும் கருதப்படுகின்றது. தேங்காயின் மேலே விரித்துள்ள தர்பையினால் செய்யப்பட்டுள்ள லம்பகூர்ச்சம் சிகை, அதாவது நம்முடைய குடுமியாகவும், தேங்காய்க்கு அடியில் போடப்படுகின்ற மாவிலைகள் சுவாமியினுடைய ஜடாபரணங்களாகவும், உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்களே பிராணனாகவும் ஆகின்றது. ஆகவே இந்த அங்க கற்பனை சிவாகமத்திலே இருக்கின்றது. இப்படியெல்லாம் கும்பாபிஷேகம் செய்தால் அந்த ஆலயத்திலே தெய்வ அம்சம் அனவரதமும் வீற்றிருந்து வருகின்ற மக்களுக்கு க்ஷேமத்தையும் லாபத்தையும் நிம்மதியையும் தரும். ஆகவே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் உங்களாலான பொருளுதவியை செய்யும்போது இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுபோல் பல கும்பாபிஷேகங்களுக்கு என்னால் கொடுக்கின்ற சக்தியை எனக்கு கொடுப்பா என்று எந்த மூர்த்திக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களோ, அம்பாள் கோவிலுக்கு கொடுக்கின்றீர்களோ, பெருமாள் கோவிலுக்கு கொடுக்கின்றீர்களோ, எந்த கோவிலுக்கு கொடுக்கின்றீர்களோ அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த இறைவனாகப்பட்டவர் நீங்கள் தருகின்ற 10 ரூபாய்க்கு அவர் உங்களுக்கு 100 ரூபாயாக தருவார் திரும்பி. ஆகவே இறைவனுக்கு செய்வது என்பது வீண் போகாது. ஆகவே சத்காரியங்களுக்கு மனமுவந்து நிதி உதவி அளித்து உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பெருமைகளையும் தேடிக்கொள்ளுங்கள், புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஒரு கும்பாபிஷேகத்தை பற்றி கேள்விப்படுகின்றீர்கள் என்றால் அவசியம் அந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சென்று வந்தால் ஆயுள் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே இனிவரும் காலங்களிலே இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இன்புற்று வாழ பிரார்த்திக்கின்றேன்.